வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நான் சமாதி அப்புறமா என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக நான் எதை சுற்றி வந்திருப்பேன்னா, செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிதல் தான் என்னோடய கோர் கண்டென்ட்டாக இருக்கும். ஏன்னா அது முதல்ல மனுஷனுக்கு முக்கியம். இதை நீங்கள் உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி போகணும், எந்த மாதிரி வாழணுங்கிறது வாழ்க்கையை நீங்களே உங்கள் உள்ளுணர்வே டிசைட் பண்ணிடும். நீங்கள் அதுக்கு எந்த முயற்சியும் எந்த இதுவும் எடுக்க தேவையில்லை. உங்களால் ஏற்றுக்க முடியும். உங்களால் அது அது என்ன உங்களை வழி நடத்துதுங்கிறத உணர்ந்துக்க முடியும். விழிப்புணர்வோடு இருக்க முடியும். இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி உள்ள தன்மையே உங்களுக்கு வேறொரு கண்ணோட்டத்தில் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 360 டிகிரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு அந்த நிகழ்வு நிகழ்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து வச்சுருந்தீங்கன்னா, இந்த அன்னை அறிதல் நிகழ்ந்ததுக்கப்புறம் அது எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கும். அதை விட என்னென்னா மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். முதலெல்லாம் இப்போது ஒருத்தங்களை பற்றி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவை உங்களால் மாற்ற முடியாது. அவர் ஒரு வேளை எந்த மாதிரி இருக்கான்னு தெரியாது கூட, உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவரை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவரை ஒரு கட்டத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கப்புறம் எந்த கட்டத்தில் வைக்கணும், அவர் எப்படி மாறுறாரு, நீங்கள் எவ்வளோ மாறுறீங்க, இப்படிங்கிற விழிப்புணர்வுலாம் தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கு முதல்ல நம்ம பேசிக்காக சில விஷயங்களை கடந்து வந்தாகணும். நம்ம முதல்ல தன்னை யார் அப்படின்னு நிகழும்போது அதுக்கு முதல்ல அது என்னன்னு தெரியணும். இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னால், கல்யாணம்னா என்ன? ஆண் பெண் இருப்பாங்க, இந்த மாதிரி சொந்த பந்தங்களாக இருப்பாங்க, பத்திரிக்கை பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும் அந்த என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு. இதே ஒரு காலேஜில் போய் சேரணுன்னா அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியணும், நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுன்னு தெரியணும். அப்புறம் அதை படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதை முடிச்சு வெளியே வரீங்க. இந்த ப்ராசஸ் மாதிரி முதல்ல அது என்னன்னு தெரியணும்ல. தன்னை அறிதல்னால் என்ன, ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், நான் யார், முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற ஒரு தேடுதல் நீங்கள் இருந்தால் மட்டும்தான், உங்கள் ஏக்கம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்க நம்ம நகரவே முடியும். அந்த வகையில் இதை கடந்து போனவங்களும் இருந்திருப்பாங்க, இது என்னென்னு தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் முடிஞ்சு தன்னை அறிதலுக்குள்ளே அவங்க பிரயாணம் பண்ணுறவங்களாம் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு பிரயாணம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க. அந்த வகையில் நான் இப்போது அந்த நான் யார் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த நிகழ்வெல்லாம் இருக்கிறவங்களையும் உணர்ந்துக்க முடியும், நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது உணர முடியும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா, நான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறேன். எனக்கு மற்றவங்களோட அனுபவத்தை எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா எனக்கு அது தெரியாது. அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், அதுக்காண்டி நான் அந்த புக்கில் உள்ள கருத்தை நான் எடுத்துக்க முடியும். ஆனால் என்னோடய கருத்து அது என்னோடது கிடையாது இல்லைங்களா? அந்த வகையில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது அது எப்படி அது நிகழும் அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் யார் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எப்படி அது நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது உங்களுக்கு அது நிகழ்ந்து வரும்போது ஒரு படிநிலையாக இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ முதல்ல நான் யாருங்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராக்டிஸில் முதல்ல நான் யார் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, யார் குரு அப்படின்னு கேட்டால், இப்போது புக்ஸு, அப்புறமா சித்தர்கள் புக்ஸு, அப்புறம் ஜீவசமாதி, அப்புறம் எனக்கு அந்த பிரபஞ்சமே குருவாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு யாரையும் இப்போ வரைக்கும் இந்த இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த காணொலி வரைக்கும் என்னோடய குரு யாருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இதை கேட்டுகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் கூட எனக்கு குரு தான். அப்போது நான் என்னென்னா, எனக்கு என்ன வேணுமோ அது ஆசிக் ரெக்கார்டு மாதிரி எனக்கு உள்ளே பிளிங்க் ஆகி வெளியில் நான் கருவியாக கொட்டுவேன். சில கேள்வி எனக்கு தெரியணும். இதை விட ஸ்பெஷலாக என்னென்னா, எனக்கு ஆசிக் ரெக்கார்ட்லேருந்து அந்த 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 டேட்டா அதெல்லாம் டவுன்லோட் ஆகும்போது நான் நினப்பேன், இது எனக்கு தேவையா? திடீர்னு பார்த்தீங்கன்னா மூலம் இல்லைனா உடல் சூடுக்கு தேவையான எப்படி உடலை பத்திரப்படுத்திக்கணும், காயக்கல்பம் இப்படிலாம் எனக்கு டவுன்லோட் ஆகும்போது இது எதுக்கு, இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தோணும். இதே மாதிரி ஒரு லைப்ரரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஏதோ என்னை வா புக்கை படி அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு உந்தி தள்ளி, சரி உள்ளே போனோன்னே நான் இங்கேருந்து போகும்போது தேவாரம் திருவாசகத்தை அன்றைக்கி படித்தோம்ல, என்னமோ கண்ணீர் மல்க சொன்னாங்களே, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வோடு போனேன்னா உள்ளேருந்து ஒன்று சொல்லும், நீ முதல்ல லைப்ரரிக்கு போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன்னா
எந்த ரேக்கு போகணுங்கிறது அதுவே போய் அந்த புக் எடுத்து அதுவே எடுத்துகிட்டு வரும். அப்போ நான் என்ன கற்றுக்கணும், என்ன நான் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத அதுதான் டிசைட் பண்ணுச்சு. இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி அனுபவம் வரும்போதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல. இயல்பாக என்ன நடக்குதோ விட்டுறலாம், என்ன வேணால் நடக்கட்டுமே, இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடக்கலை, இது அவங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு ஒரு குழப்பமே வராமல் அதோட போக்கிலே நான் போனேன். இதுதான் எனக்கு இந்த நிலை வர்றதுக்கு எனக்கு இறைவனோட ஒரு ஒரு செல்ல பிள்ளையாக நான் பிரபஞ்சமாக நான் பிரம்மம் அப்படிங்கிறத அனைத்துமா ஆனதுக்கு எப்படி என் அனுபவமாக கிடச்சிச்சின்னா அதோடே போயிட்டேன். கேள்வியே கேட்கல. இது குருவா, இவர் சரியா, அப்புறம் இவங்க பண்ணுறது அதில் என்ன சொல்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அது அப்படியே கேட்டு போயிடுது. நீ ஒன்றும் பயிற்சியே பண்ண வேண்டாம், நீ மந்திரம் சொல்ல வேணாம், யோகம் பண்ண வேணாம் அப்படி நிறுத்திடுவேன். அவ்வளோதான். சில டைமில் 3 மணிக்கு எழுந்துச்சி 4 மணிக்கு எழுந்துச்செல்லாம் பயங்கரமாக தியானம் பண்ணணும், பயங்கரமாக எனக்கு எந்த இல்லூஷன் வருதோ திடீர்னு பார்த்தா காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது என்ன, அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் பொருட்கள் இல்லாமல் இயற்கையிலேயே இந்த கரைசலாங்கண்ணி பல்பொடி துலக்கிறது என்ன, உடம்புக்கு இந்த சோப்பு சேர்க்காம இந்த என்ன சொல்றது பூந்திக்கொட்டை இந்த மாதிரி ஒரு குளியல் பொடி தயாரித்து அதெல்லாம் என்னென்னா நம்ம குரு இல்லைன்னு நான் சொல்கிறேன். எனக்கு மகாவதார் பாபாஜி புக்கிலேருந்து கொடுத்ததே பாதி இது கண்டென்ட்டு. அப்புறம் முருகனில் உள்ள எசன்ஸு, அப்புறம் சிவனில் உள்ளது, அப்புறம் பிள்ளையார், இப்படி எல்லா சக்தியுமே, சரஸ்வதி, இன்னும் அம்பாள், இன்னும் எஸ்பெஷலி சொன்னோன்னா அந்த லலிதா பரமேஸ்வரி, இவங்க எல்லாருமே, சாய்பாபா, ஏன் கொஞ்சம் பேர் நான் விட்டுருப்பேன், ஏன்னா சில சித்தர்கள், அப்படி அவங்க எல்லாருமே எனக்கு டவுன்லோட் கொடுத்தாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒன்று தான் வச்சுக்கணும்னு இல்லை. இப்போது ஒரு விஷயம் நான் உணர்கிறேன், இது நீங்கள் கேட்கும்போது என்ன உணர்ந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருட்டையோ ஒரு சித்தர்கிட்டையோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டே அப்படி குளத்தில் தேங்கின குட்டை மாதிரி அப்படி தேங்கிறாங்க. என்னமோ அவருக்காண்டியே வாழ்ந்த மாதிரியும், அவரையே சரணம், அவரே துரத்தி விட்டுருப்பார் உங்களை. நீங்கள் உங்களோட அறியாமையில் நீங்கள் போகாமல் அங்கே இருந்திருப்பீங்க. அவர் மேலே எந்த தவறும் கிடையாது, உங்களோடது. நீங்கள் உங்களோட இச்சையின் காரணமாக இது நம்ம குரு அப்படிங்கிறது நீங்கள் விசுவாசத்தின் காரணமாக நீங்கள் நின்றுப்பீங்களே ஒழிய அவர் கண்டிப்பாக துரத்திருப்பார். அது உயிருள்ள ஞானமடைந்த மனிதராக இருக்கட்டும், இல்லை ஜீவசமாதியில் உள்ள ஒரு சித்தர்களாக இருக்கட்டும், இல்லை தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக வச்சுருக்கவே மாட்டாங்க. இது உண்மை. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ குரு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குருங்கிறது வடிநிலையில் நம்ம வளர வளர மாறிட்டே போவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 1லேருந்து 5th வரைக்கும் ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், 12th வரைக்கும் ஒருத்தர் இருப்பார், 11th 12th அவங்க மிஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி காலேஜில் போனால் அந்த கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, பிரின்ஸிபல் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, லெக்சர்ஸ் இருப்பாங்க. இப்படி எவ்வளோ கேட்டகரி இருக்காங்க. அப்போது நீங்கள் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, அவங்க மாறிட்டே இருக்காங்க. அது மாதிரி தான் குரு மாறிட்டே இருப்பாங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க. நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது நீங்கள் நான் இல்லை, என் குரு நான் 5th ஸ்டாண்டர்டில் நான் ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க, நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், நான் அங்கேயே இருந்துக்குவேன்னு தங்கிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? இதுதான் நான் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 11th 12th போனால் நான் மாறிட்டேன், அதுக்கப்புறம் காலேஜ் போனால் மாறிட்டேன், அது எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை ஏற்றுக்கிட்டேன். என் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் ஒப்பீடு பார்க்குறது இல்லை. நம்மளோட அங்கே பெஸ்ட்டாக இருக்கே, அங்கே போயிருக்கலாமே அப்படி யோசிக்கிறது இல்லை. எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தனோ, என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி போனேன். இதுதான் என்னோடய அனுபவத்துக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இதுதான். அப்போது ஒன்றில் நிலையாக இருக்கணும், ஒன்றில் ஆழமாக இருக்கணும். அதே நேரத்தில் அது எப்படி நம்மளை வழிநடத்து போதோ அது மாதிரி ஒரு ஆற்றில் விழுந்த ஒரு இலை போல் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதோடய ஃப்ளோவில் திடீர்னு ஒரு இடத்துல முட்டி நின்றோம், ஒரு 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 இடுக்கல, உடனே நீங்கள் அச்சச்சோ யாரையாவது காப்பாற்றுவாங்க, நான் மாட்டிக்கிட்டே ஐயோன்னு புலம்பாமல், சரி நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்விடாது, நம்ம செவனேன்னு இருந்தால் போய் அப்பாடி இப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த 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 இடுக்கில் நின்றுச்சு பார்த்தீங்களா இலை, அந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது லெசன் கற்றுக்க நிற்க வச்சுருப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு எறும்பு இருந்திருக்கும், எறும்பு அந்த இலை மேலே ஏறி உட்காந்துருக்கும், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும். ரெண்டாவது அந்த எறும்பு அந்த இலையும் ஃப்ரெண்டாகி கொஞ்சம் நேரம் வாழணும்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அந்த பாய் சொன்னோன்னே அது அந்த இலை இப்போது 3000 அந்த இலை தான் நம்மங்கிறேன். அந்த நம்ம அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணி போகிறாங்கள அதை எறும்புன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி போயிட்டே இருக்கோம். நம்ம மாற்றம் ஆக ஆக, நமக்குள்ளே மாற்றம் ஆக ஆக உள்ள பருவநிலை மாற்றம் எப்படி நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 65 வயசு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ மாற்றம், எவ்வளோ அனுபவம் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி தாங்க குருவும், இதே மாதிரி தான் உங்கள் உள்தன்மையும்.
வெளித்தன்மையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ண உள்ளே இருக்கிறது தெளிவாக புரியும். நான் இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, வெளித்தன்மையை ஃபுல்லாக கட் பண்ணதுனால. அதுவாக கட் ஆகாது. ஒரு ஏக்கம் மட்டும் வச்சோன்னே தன்னால் நிகழ்ந்துடும். இன்னொன்று, அதை விட என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல், நான் கொஞ்ச நாள் வந்து ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இவ்வளோ தடை கூட, இவ்வளோ லேட்டு கூட என்னென்னா, நம்பாமல், என்னோடய உள்ளுணர்வை நம்பாமல் போய், அதுக்கப்புறம் வந்து யார் உண்மையான குரு, எல்லாத்துக்கும் குரு வேணும்னு சொல்கிறாங்க, நம்ம குரு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் புறத்தன்மையில் சிக்கின என் வாழ்வியல் தன்மையோட என் உள்தன்மைக்கும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி இல்லை, இப்படி இருக்கணும், அவங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு, நமக்கு இப்படி இருக்குது, அப்போ இது தப்பு இப்படின்னு சொல்லி நானே எனக்கு என்ன நம்பாமல் போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அது இப்போது உணர்ந்து வரும்போது, ஐயோ நம்ம அப்போவே ஒரு 8 வருஷம் முன்னாடி உணர்ந்திருந்த விஷயத்த அப்போ பாருங்கள், நான் வந்து நிகழ்ந்திருக்குன்னு உணர்றதுக்கு 8 வருஷம் ஆகுதுன்னா, நிகழணும்னா எவ்வளோ வருஷம் ஆகணும்னு பாருங்கள். ஒரு தன்மை, ஒரு விதை போட்டால் 12 ஆண்டுகள் ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே 12 ஆண்டுகள் சொன்னேன். இப்போ நீங்கள் தன்னை உணர்தல் நிகழ்கிறதுக்கு ஆறுறதுக்கு 12 ஆண்டுகள் ஆகித்தான் தீரணுமான்னு இல்லை. உங்களுக்கு விட்டகுறை தொட்டக்குறையாக இருந்தால் நீங்கள் இந்த 12 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 70 வயசில் இந்த 12 விதை போட்டு ஒரு 10 வருஷத்தில் இருக்கும்போது நீங்கள் உடல் விட்டு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்துலேயே தன்னை உணர்தல் நிகழ்ந்துடும். அதுக்கேற்ற மாதிரி உடல், அதுக்கேற்ற மாதிரி தன்மை ஆயிரும். அப்போது இங்கே புரிதல் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் கொஸ்டின் யாரையும் கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நமக்கு நிகழ்கிறத நம்ம ஏற்றுக்கணும்னு இந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். புரியுங்களா? அதுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கும்போது, நான் இல்லை, நான் இது இல்லை, நான் இது இல்லை, நான் இது இல்லை. நம்ம வந்து என்னென்னா, நான் யாருன்னு கேட்கும்போது முதல்ல எப்படி கேட்போன்னா, நான் என்னோட அடையாளங்கள், ரமணர் சொன்ன மாதிரி என்னோடய அடையாளங்கள், இதெல்லாம் அப்படி, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஆணவம், என்னது புகழ், சம்திங் வாட் எவர், எல்லாமே நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியில் சொல்லுவோம். ஆனால் எனக்கு அதையும் நான் பண்ணி தான் வேறு வழியே இல்லைன்னு தான் திரும்ப பின்பக்கம் வந்துச்சு. அந்த வகையில் நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது கடைசியில் நான் மட்டும் இருந்துச்சு. அந்த நான் யாருங்கும்போது அந்த நானே தான் நான். அந்த அனுபவம் வரும்போது தான் நானே தான் நானா, இது என்னடா இது, அப்படி ஒரு ஷாக்கான சுச்சுவேஷனில் நான் ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் தேடி போனேன் ஒழிய, அந்த நான் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து அனுபவத்துக்கு வரும்போது தான், அடைச்ச கையில் ஆன்சரை வச்சுக்கிட்டே வந்து கொஷின் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து திருப்பி கவனிக்காமல் விட்டு ஆன்சரை தேடிகிட்டே இருந்திருக்கேனே. கேள்வி முதல் பக்கம் இருந்திருக்கு, பின்னாடி ஆன்சர் இருந்திருக்கு. இதை இப்படி ஜஸ்ட்டு திருப்பி பார்த்தா ஆன்சர் கிடச்சிருக்கோம். ஆனால் நான் தேடினேன் பாருங்கள், எவ்வளோ இது மாதிரி யாருக்கா வந்திருக்கா, இது மாதிரி எனக்கு இதை விட என்னென்னா, அனுபவங்கள்லாம் வரும்போது, ஆமாம் நமக்கு இந்த அனுபவங்கள்லாம் வருது, ஆனால் நம்ம ரொம்ப கடினிலே இருக்க மாதிரி நம்ம மனம் தோணுது. ஆனால் பெரிய பெரிய ஞானி சித்தர்களுக்கும் வந்து அனுபவம் வருதே, அது எப்படி வந்து முழங்காலுக்கும் தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை இது பண்ணிவிட்டு, அதை விட என்ன கேட்டிங்கன்னா, இங்கே தன்னை உணர்ந்த யார்கிட்ட போய் யார்கிட்ட பேச, யார் இருக்கா, நம்மகிட்ட யார் இப்படி பேசுவா சொல்லுங்கள்? ஏன் தெரியுமா பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு இல்லாமல் ஒரே ஒரு ஆன்சரை, இதை கவனிங்க, இதை பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. எனக்கு இங்கே இருக்க எதுக்காண்டி நான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்த வழி யாருக்கு வலிச்சிடக்கூடாது. தேடும்போது சொன்னால் என்ன, இப்போ சமாதி அனுபவத்தை சொல்லும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அனுபவத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு, அதாவது ஒரு ஆசிரமத்துலேயோ ஒரு குடிலையோ போய் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, யோகம் கற்றுக்குறீங்க, தியானம் கற்றுக்குறீங்க, அட்டாக யோகம் கற்றுக்குறீங்க. அவங்க இந்த அனுபவத்தை இதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. சரி, ஷேர் பண்ண விட்றாங்க. ஆனால் அனுபவத்தை என்ன வந்தாலும் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அந்த அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க டேட்டாவாக வச்சுக்கிட்டு, எங்கே இதெல்லாம் வந்தால் நம்ம கடந்து போயிட்டோங்கிறது நமக்கு வந்துடுமோ, நம்ம ஒரு கடை போட்டுருவோமோ, நம்ம ஒரு அறிவெடுத்து இந்த பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி பேசிடுவாங்களோ நினச்சி கூட சொல்லாமல் விட்டாங்களோ அப்படின்னு எனக்கு இந்த பேசிகிட்டு இருக்க கணம் தோணுது. ஏன் அப்போ மறைச்சாங்க, ஏன் செஞ்சாங்க? ஒரு 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 இன்ஸ்டியூஷனை வந்து அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த டிவோட்டிஸை தன்னார்வலர்களை பயன்படுத்தும் போது ஞானம் அடைஞ்சவங்க இவங்க அனுபவம் இப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொல்கிறதுல என்ன? அப்படி சொல்லும்போது நான் என்ன மாதிரி உள்ளவங்க அந்த 8 வருஷம் வேஸ்ட் பண்ணேன்ல, அதை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து போயிருப்பேன்ல. என் வாழ்க்கை இப்போ வந்து பாருங்களேன் 45ல் வந்து நிற்கிது. நான் 8 வருஷம் முன்னாடியே நடந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் முழுமையாக வாழ்ந்து ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருப்பேன். நான் ஹாப்பினஸ் ஆகிருப்பேன். இங்கே என்னென்னா, நான் மாற்றலாம் வரல, உலகத்தை மாற்றலாம் வரல. நானே உலகம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எந்த உலகத்தை மாற்றேன்? நான் தான் நீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யாருக்கு புத்திமதி சொல்ல? நீங்கள் தான் உங்கள் துன்பம் தான் ஏன் துன்பம்னா, நான் வந்து இதில் வந்து எந்த வகையில் நான் சந்தோஷப்பட?
ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை மாதிரி பேசுகிறதுனால எந்த தப்பும் ஆயிட போகிறதில்ல. சரிங்க, எனக்கு ஒரு வேளை துன்பமே கொடுக்குறாங்க, நரகத்துக்கே போக சொல்கிறாங்கன்னா நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன். பரவாயில்ல, நான் நரகத்துக்கே போய் இந்த மாதிரி நீ தேவ ரகசியங்கள்லாம் சொல்லிட்ட, அதனால் உனக்கு நரகத்தில் போட்டுறேன்னா நான் அதுவே சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுதான் பிரம்மமாக இருக்குது. அதுதான் நான் நரகத்துக்கு போனா என்ன, சொர்க்கத்துக்கு போனா என்ன, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற தெளிவு, அறிவு, அந்த அனுபவமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற கருத்து, நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நான் வந்து எதுக்கு பயப்படணும்னு கேட்குறேன். நீங்கள் இதை வெளிப்படுத்தினா நரகத்துக்கு சென்று விடுகிறா என்றால், சரி சென்று விடுகிறேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே எதுவும் பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, எதுவும் வந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஜஸ்ட்டு மாயை. இது ஒரு அனுபவம், அவ்வளோதான். இந்த அனுபவத்தை எடுத்து போக வந்திருக்கோம், அவ்வளோதான். இந்த உடல் எடுத்து இதுக்கு முன்னாடி நான் என்ன உடல் எடுத்தேன், என்னென்ன போனதில் நான் வந்து பெரிய மகாராணியாக கூட இருந்திருக்கலாம், மகாராஜாவாக கூட இருந்திருக்கலாம். இப்போ என்ன செய்ய முடியும்? சரிங்க, நானே ராஜராஜ சோழனாகவே இருந்து போனேன்னு வச்சுக்கோங்க, நானே வந்து வேறு ஜான்சி ராணியாகவே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் ஜான்சி ராணி சொத்தெல்லாம் நான் வந்து எனக்கு எழுதி கொடுங்க, நான் தான் ஜான்சி ராணின்னு சொன்னோன்னு அவங்க இது பண்ணிட போகிறாங்களா? ராஜராஜ சோழன் நான் தான் தெரிஞ்சிச்சு, உண்மைக்கே நான் வந்து உணர்ந்துட்டேன், ஏதோ அப்படி வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேருக்கு வந்து அனுபவம் வருதில்ல, அது மாதிரி அதாவது மாறப்போதா? இதனால் என்ன ஆகிடப்போகுது? ஓ அப்படியா, அந்த உணர்வு எடுத்து வந்தோமா, அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு உணர்வு எடுத்து போகிறது, அவ்வளோதான். வாட் நெக்ஸ்ட்டு இப்படிங்கிறது போகிறதுக்கு தான் இது நிகழுதே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த சமாதி நிகழும்போது நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு ஏக்கமாக ஒரு அடைஞ்சே தீரணும் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு அனுபவம் பயங்கரமாக என்ன சொல்கிறது, அதான் திருமூலர் மாணிக்கவாசகர் தாண்டி அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு அனுபவம் வந்துடும். உடனே என் மனம் வந்து ஒரு ஆனந்தப்படும் பாருங்க. அப்பா அன்றைக்கி வந்துச்சுல, அதே மாதிரி அனுபவம் இன்றைக்கி எப்போ வரணும், எப்போ வரும் காத்திருந்தா ஒரு நாளும் வராது. அப்போ வந்து என்னென்னா, இதைத்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது அதுவாக தான் நிகழுது. அது எப்போ நிகழுதுன்னா, அது வந்து எப்போ நிகழுதுங்கிறது நான் ஒரு இமேஜின் பண்ணி ஆமாம், அது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த அனுபவம் வந்துச்சு. அப்போ அதே செயல் செஞ்சு பார்ப்போம், வருதான்னு பார்த்தா அப்போயும் வராது. அப்போ என்னென்னா, உடல் அதை தன்னைத்தானே தயார் செய்து கொள்கிறதே ஒழிய நம்மக்கிட்ட கேட்டு அது செய்யலை. நம்ம சாட்சியாக பார்க்க மட்டும்தாங்க முடியுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உங்களை வந்து சரி, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்க, அப்போ சாம்பார் சட்னிலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது உள்ளே ஏதாவது சுவிட்சை கரண்ட் போட்டு பண்ணுறீங்களா? அது டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, அப்படி தானே? சரி, அதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப ரா ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, பச்சை கறிகளாக தான் சரிங்க, அது ஈஸியாக எடுத்துக்கிறது, அது கொஞ்சமாக ஏதாவது செய்யுது, கொஞ்சம் எனர்ஜி போகுதுன்னு எடுத்துக்குதா? அப்போது அந்த உங்கள் இதயம் வந்து லேப்டாப்னு துடிக்குது, இவ்வளோ ரத்தம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் இருக்கா? உங்களுக்கு இன்றைக்கி ரத்தம் கூடி இருக்குது, இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, ஏதாவது முடியுதா? இதெல்லாம் வந்து உங்கள் கண்ட்ரோலும் இல்லை, நம்ம கண்ட்ரோலும் இல்லை. அந்த உடலோட தொழிற்சாலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிசைன். அதனால் நம்ம அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ண முடியாது, நமக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சாட்சி பாவமாக இருந்து எவ்வளோ பிரம்மாண்டம் ஆனாலும் பார்த்துக்கணும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லைனாலும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள எல்லாமே நிகழ்கிறது தெளிவாக தெரியும். பற்றற்று சரண்டர் தன்மையில் நீங்கள் இருக்கும்போது எல்லாமே இயல்பாக, ஆனந்தமாக, எளிமையாக, நேர்மையாக நடக்கும்.